ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், நான் இப்படி ஒரு கூட்டத்தை திமுக கூட்டி இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. நான் சொன்னது முதல்ல கரெக்டானு சொல்லுங்க. இப்படி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றுவது இதுதான் முதல் முறையா, இல்ல இதுக்கு முன்னால இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும் எப்போதென்றால் ஒவ்வொரு கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக இங்கே எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் அந்த கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் எதை வலியுறுத்தி பேச வேண்டும், எதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீங்களே சொன்ன மாதிரி இதுதான் முதல் முறையாக ஒரு 11 பக்க அறிக்கையில கிட்டத்தட்ட 6 பக்கங்கள் ஒரு கவர்னர், அந்த மாநிலத்தின் ஆளுநர் எப்படியெல்லாம் தவறிழைக்கிறார், எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்யாமல் இருக்கிறார், அதை தவிர எப்படி அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார், அந்த பதவிக்கே தகுதி இல்லாதவராக, கண்ணியம் இல்லாதவராக நடந்து கொள்கிறார், இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பேசி இருப்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தான். அதுலயும் எங்களுடைய தலைவர் தான் முன்னிலையில் இருக்கிறார். எப்படி இந்தியா கூட்டணி என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு விதை போட்டு அதன் மூலமாக அந்த என்டிஏ அவர்களுடைய ஆட்சியை ஒரு துணையோடு நிற்கக்கூடிய அளவிற்கு அவர் பெரும்பான்மையை குறைத்தார் இல்லையா நம்முடைய தலைவர், எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர். அதே போன்று இப்போது இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள் எல்லாருக்குமான ஒட்டுமொத்த குரலாக எங்களுடைய தலைவர் இருக்கிறார். பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எப்படி அங்கே இருக்கின்ற முதல்வர்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய முதல்வர்கள் செயல்படுத்த நினைக்கின்ற அந்த மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் உரக்க பேசுகின்ற ஒரு நிலையை துணிச்சலோடு எங்களுடைய தலைவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். இந்த தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கருத்துகளும் அரசியல் சாசனப்படி ஒரு ஆளுநருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றன, அதை எந்த விதத்திலெல்லாம் இவர் மீறி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தலைவர். எனவே இந்தியாவிலேயே இதுதான் முதல் தீர்மானம் ஆளுநருக்கு எதிராக. அதை தவிர நாடாளுமன்றத்தில் மிக தீவிரமாக, காத்திரமாக இதை பற்றி விவாதியுங்கள் என்று ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு வழிகாட்டி நெறியை. இது அந்த விதத்திலும் திமுக தான் எப்போதுமே முன்னோடி இயக்கமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இதுல ஆளுநரை பத்தி உடனே எல்லாருமே நான் குடியரசு தினத்தன்று ஆளுநர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மையப்படுத்தி நீங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறத பத்தி நான் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க துணைவேந்தர்கள் நேர்மையான அப்பழுக்கற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் பொய்யான புனையப்பட்ட வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டு காவல்துறையின் அவமானகரமான உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். துணைவேந்தர் இல்லாமை பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. ஏனென்றால் உயர்கல்வித்துறையின் செயலாளர் அப்போது நடைமுறையில் துணைவேந்தர் ஆகிறார். பின்வாசல் வழியாக பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கும் தவறான வழியாகும் இது. இதனால் நிகர விளைவு கல்வி தரத்தில் ஒரு செங்குத்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க உப்பு சப்பில்லாத காரணங்களை மையப்படுத்தி துணைவேந்தர்கள் நியமனத்தை நீங்க வேணும்னே தள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்கன்ட்டு அவரு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுடன் 2வது பக்கத்தில் இருக்கு மோதல் போக்கை கடைபிடித்து துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார்னு சொல்லுது. இவர் என்ன சொல்றாருன்னா, துணைவேந்தர் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தான் அதுக்கு அத்தாரிட்டி ஆகிறாருன்னு இவர் சொல்றாரு. நீங்க துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார், ஆனால் அதே பல்கலைக்கழகங்களில் பாஜக அரசியல் பிரசங்கம் செய்வார் சொல்றாரு. அக்கப்போர் அரசியல் மட்டுமே ஆளுநரின் அஜெண்டாவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களை சார்ஜ் பண்றாரு. நீங்க அவரை தீர்மானம் போட்டு சார்ஜ் பண்றீங்க. நடுவுல மாட்டிட்டு இருக்கிற எங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது யார்கிட்ட பவர் இருக்குன்னு. இல்ல இதுல நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு ஆளுநர் என்பவர் இல்ல, ஆளுநர் அக்கப்போர் என்கின்ற அந்த வார்த்தை மிகச்சரியாக பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளுநர் என்பவர் பொலிட்டிக்கலாக இருக்க வேண்டும். முதல்ல பொலிட்டிக்கல் அல்லது பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக
எந்த மாநிலத்துக்கு செல்கிறாரோ அந்த மாநிலத்தின் மக்களின் நலனுக்காக மட்டுமே அவர் செயலாற்ற வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அதற்காகத்தான் அந்த அரசியல் சாசன சபை கூட இவரை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம், மக்கள் வாக்களித்து செய்ய வேண்டாம். ஏன்னா அப்புறம் 2 விதமான தலைமை அங்க இருக்கும் அப்படிங்கறத உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்போ இவர் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்னு சொல்லலாமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை தாண்டி அவருக்கு எந்த விதத்திலும் பொறுப்போ அதிகாரமோ கிடையாது. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அதை தவிர போகின்ற போக்கில் எல்லாவற்றையும் பற்றி கருத்து சொல்கிறேன் என்று இவர் பேசுவது என்பது மிக மிக கொச்சைத்தனமானது, வன்மமானது அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகத்தை உருவாக்குவார் என்று எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் என்றால் நீங்க ரெசல்யூஷன் போட்டிருக்கீங்க மேம். நான் இங்க பாருங்க, நீங்க ஏற்க முடியாத அற்பமான காரணங்களுக்காக துணைவேந்தர்கள் நியமனத்தை நடக்க இயலாமல் செய்வது பின்வாயில் வழியே பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கும் தவறான வழியாகும்னு அவர் சொல்றாரு. நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருக்கிறதே என்ன அப்படின்னா அதோட ஹோல் கண்ட்ரோல நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணும், தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கிறதுக்குன்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இவரு தான் உருவாக்குவாருன்னு சொல்றீங்க. தன்னாட்சி அதிகாரம் என்று அவர் எதை குறிப்பிட்டு சொல்கிறார்? முதல்ல அதை சொல்லுங்களேன். இவர் செய்வதுதான் யூனிலேட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. தன்னாட்சி என்பது சுய நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இவர் சொல்வது யூனிலேட்ரல் டெசிஷன், யூனிலேட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார் தன்னாட்சி என்று, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இவர் செய்வது யூனிலேட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இவர் யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் எதேச்சாதிகாரமாக செய்கிறார். நாங்க ஒன்னும் சர்ச் கமிட்டிக்காக மெம்பர்ஸ் கொடுக்காம இல்ல. ஆனால் இப்போது வந்திருக்கின்ற யூஜிசி நெறிமுறை என்ன சொல்லுது? இவர் இருப்பாரு, அப்புறம் யூஜிசில இருந்து மெம்பர் இருப்பாரு, அப்புறம் நான் வட இந்திய அவர்களிடமிருந்து ஒன்றிய அரசிலிருந்து தான் உறுப்பினர்கள் இருக்க போகிறார்கள். அப்படின்னா இதுல இந்த பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்புக்கான எல்லா நிதி உதவியும் கொடுத்து அதற்கான எல்லாவற்றிலும் பங்களித்திருக்கின்ற ஒரு மாநில அரசுக்கு எந்த விதத்தில் இவர்கள் நியாயம் செய்கிறார்கள்? முதல்ல அதை சொல்லுங்க. அதை தவிர பின்வாசல் வழியாக அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டனத்துக்குரியது. அதாவது அவர் சொல்றதுதான், இவர் தான் பின்வாசல் வழியாக தன்னுடைய ராஜ்பவனை ஒரு நாக்பூரின் 2வது தலைநகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். பின்வாசல் வழியாக யூனிலேட்ரல் தான் அங்க எல்லாமே. அங்கே வருபவர்கள் எல்லாருமே வலதுசாரி மக்கள், அங்கே வருபவர்கள் எல்லாருமே சங்கிகள், அங்கே வருபவர்கள் எல்லாருமே ஒன்றியத்தின் தலையாட்டி பொம்மைகள் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். அங்கே எந்த விதத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலம் தருவதாக ஏதாவது கூட்டங்கள் நடக்கிறதா? அதை தவிர பின்வாசல் வழிங்கிறாரு. ஒரு துணைவேந்தர் தவறு செய்திருக்கிறார் என்று அவரை நம்முடைய நீதிமன்றங்கள் விசாரிக்கிறது என்றால் மறுநாள் இவர் அந்த இடத்துக்கு அதே பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்கார்ந்து அவரோடு பேசிவிட்டு வருகிறார் என்றால் இதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்க? அப்படி என்றால் இவர் தவறு செய்பவர்களுக்கு துணை போகின்ற ஒரு ஆளுநராகத்தானே இருக்கிறார். யாரெல்லாம் பொருளாதார குற்றம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பண்பாட்டு குற்றம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் மக்கள் விரோத செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கான ஒருவராக தன்னை வரித்துக் கொண்டு, அது எப்படின்னு அந்த ரம்மி கேஸ்லயே நமக்கு நல்லாவே தெரியும். இப்படியான பொருளாதார குற்றவாளிகளுக்கு புகலிடம் கொடுப்பவராக நம்முடைய ஆளுநர் தான் இருக்கிறாரே தவிர துணைவேந்தர்கள் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குகின்றதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கல்வியை பற்றி இவர் நமக்கு போதிக்க வேண்டாம். அவர் தான் பேசினாரு, தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்களுக்கு கூட அறிவே இல்லை என்று சொன்னார். அது எப்படிப்பட்ட கண்டனத்துக்குரிய வாதம்னு நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம யாருக்குமே அறிவில்லைன்னு ஒருத்தர் சொல்றாருப்பா, நம்ம அதுக்காக கொந்தளித்து எழ வேண்டாமா? இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கிறது எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது.